ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லாஸ்ட் பெஞ்ச் கேமர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவலான ஒரு வீடியோ தான். அப்படி என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். ஹெட்ஷாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இது. ஸோ என்னடா ஹெட்ஷாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டுடு அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் எல்லாரும் வந்து ப்ரோ லாங் ரேஞ்ச் ஹெட்ஷாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லு ப்ரோ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஹெட் அடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் பாடியில் பட்டு எனிமி வந்து நாக் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ் இருக்குது. இது ஏன் ஆகுது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெட் அடிச்சுட்டு ரெண்டாவது பாடியில் பட்டுருது. ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூணு விஷயம் தான். இந்த 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஹெட்ஷாட் வந்து ஈஸியாக அடிக்கலாம். நீங்கள் ஹெட்ஷாட்லேயே எனிமி வந்து கில் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெட்ஷாட்டுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். கண்டிப்பாக நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரீகாயில் கண்ட்ரோல் பண்ண தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எனிமி வந்து ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு எய்ம் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் அழுத்தி பிடிக்கும்பொழுது மிஸ்ஃபயர் நிறையா ஆகும். ஸோ மிஸ்ஃபயர் ஆகும்பொழுது உங்களோட எய்ம் என்ன இருக்குன்னா, எனிமி ஓடுவான். ஸோ ஓடும்பொழுது நீங்கள் எனிமி அடித்தா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, திருப்பி வந்து அழுத்தி பிடிக்கிறதுக்கு தான் பார்ப்பீங்க, ஹெட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டீங்க. ஸோ ரீகாயில் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ ரீகாயில் எப்படிடா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் தான். நீங்கள் வந்து லாங் ரேஞ்சு கனில் 3 புல்லட்டுக்கு மேலே சுடாதீங்க. ஸோ 3 புல்லட்டுக்கு மேலே எப்போ சுடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு புல்லட் வந்து பாடியில் பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் புல்லட்டும் பாடியிலே பட்டுது, தேர்ட் புல்லட் ஹெட்டுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்போ வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது. செகண்ட் டிப்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ 3 புல்லட் சுடுறீங்க, 3வது புல்லட்டும் பார்த்தீங்கன்னா பாடியில் பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சுடாதீங்க, நிறுத்திட்டு திருப்பி வந்து சுடத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பண்ணும்போது ரீகாயில் வந்து நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஏகேலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 புல்லட்டுக்கு மேலே சுடாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ஹெட்டுக்கு போயிடும். ஸோ முக்கியமான விஷயம் இந்த ஃபஸ்ட் டிப்ஸில் நான் சொல்ல வர்றது இது மட்டும் கிடையாது. ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் கிடையாது. உங்களோட ட்ராக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஹெட்டு நீங்கள் டைரெக்டாக அடிக்கும்போது, இல்லைனா உங்களுக்கு வந்து பாடியிலே தான் லாக் ஆகும். என்ன தான் அடித்தாலும் ஹெட் விட மாட்டேங்குது ப்ரோ அப்படின்றவங்களுக்குலாம். ஸோ உங்களோட சென்சிட்டிவிட்டியை 100 வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணுறது ஃபோர்ஸாக பார்த்தீங்கன்னா ஹெட்டில் போய் லாக் ஆகும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா பாடியிலே தான் விழும். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரீகாயில் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு. இதில் வந்து சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் எனிமி மேலே வச்சதுக்கப்புறம் ட்ராக் பண்ணாதீங்க. நீங்கள் எனிமி மேலே அந்த உங்களோட கிராஸர் வந்து எனிமி மேலே போகும்பொழுதே நீங்கள் ட்ராக் பண்ணி தலையிலே எய்ம் பண்ணணும். டைரெக்டாக தலையில் ஹெட்டில் அடிக்கிறதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். பாடியில் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக ஹெட்ஷாட் அடிக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்ஸ். ஸோ இப்போ செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூ ஃபயர். என்னடா நீ ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணனா நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபயர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ என்னடா திருப்பி கண்டினியூ ஃபயர் அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு டிப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு புல்லட்டு, செகண்ட் புல்லட்டு, தேர்டு புல்லட் வந்து ஹெட்டில் பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன்ட்டு. ஸோ இங்கே தான் நம்ம அதை சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் கேட்ட கேள்வி என்னென்னா, ப்ரோ இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு புல்லட் வந்து நான் ஹெட் அடிக்கிறேன் ப்ரோ, செகண்ட் புல்லட் வந்து எனக்கு பாடியில் பட்டுது ப்ரோ எனிமிக்கு அப்படின்ற இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் பாருங்க. அதுக்கான ரீசன் வந்து ஃபஸ்ட்டு புல்லட் வந்து ஹெட்டில் பட்டோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட அந்த ட்ராகை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு புல்லட் ஹெட்டில் பட்டுச்சு எனிமி வந்து நாக் ஆகிடுவான் அப்படின்ற ஒரு இதில் வந்து நீங்கள் ட்ராகை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்படி பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு புல்லட் ஹெட்டில் பட்டோடனே ஹெட்டில் தான் லாக் ஆகிடுச்சுல, நம்ம வந்து அழுத்திடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்கன்னா அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நானும் இது மாதிரி பண்ணியிருந்தேன் இருந்தேன். ஸோ போக போக தான் எனக்கும் தெரிய வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ட்ராக் வந்து அதாவது நீங்கள் ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஹெட்டில் லாக் ஆகிடுச்சு. ஸோ ஹெட்டில் லாக் ஆனதும் நீங்கள் வந்து ஃபயர் பட்டன்லேருந்து கை எடுக்காதீங்க, அப்படியே வந்து ட்ராக் வந்து இன்னும் ஃபோர்ஸாக பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் வந்து ஹெட்ஷாட் அடிச்சிடலாம். ஸோ ஹெட்ஷாட் அடித்து 2வது புல்லட் 3வது புல்லட் தொடர்ந்து ஹெட்டிலே பட்டுன்னு இருக்கும். வெறும் ரெட் நம்பர்ஸாக வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டில் போய் டைரெக்டாக லாக் ஆகிடும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஹெட்ஷாட் அடிச்சுட்டு போயினே இருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டிப்ஸு என்னென்னா, கண்டினியூ ஃபயர். எப்போ கண்டினியூ ஃபயர் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஹெட்டில் லாக்
ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து எனிமி நாக் ஆகிட்டான் அப்படின்னு நினச்சி விட்டுறக்கூடாது. ஸோ எனிமி நாக் ஆகலனா கூட பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணணும்னா எனிமி வந்து கீழே விழுந்து நாக் ஆகிற வரையும் நீங்கள் சுட்டுனே இருங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் இது மாதிரி சுட்டுனே இருங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் வந்து எனிமி நாக் ஆகிடுவான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து கை எடுத்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் நம்பர் விழுந்தோடனே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. ஸோ நீங்கள் எல்லாரும் வேறு ஏதோ நினச்சின்னு இருப்பீங்க, ஏன் இது செகண்ட் வந்து இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுதுன்ட்டு. எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டு தான். ஸோ செகண்ட் டேமேஜ் வந்து பாடியில் படுறதுக்கு காரணம் முழுக்க நம்ம தான். ஸோ நானும் ஃபஸ்ட்டு இந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டில் விழுந்தோடனே என்ன பண்ணுறோன்னா அப்படியே அழுத்திடுவேன். ஸோ அழுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த தப்பை வந்து நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரியலைஸ் பண்ணி நான் விளையாட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பியூராக அப்படியே ரெட் நம்பர்ஸ் போவோம். லாங் ரேஞ்ச் கன்னுலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட் ஷாட் வந்து ஈஸியாகவே விழுந்துது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எப்படி விளாட்றீங்க, ஸோ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது எப்போ தெரிய வரும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கேம் பிளே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப்ஸ். இப்போ தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கோப் ஹெட் ஷாட். ஸோ ஸ்கோப் போடும்போது எப்படி ப்ரோ ஹெட் ஷாட் ஈஸியாக அடிக்கிறது, நீங்கள் அடித்தா மட்டும் ரெட் கலரில் அப்படி ரெட் நம்பர்ஸாக போகுது ப்ரோ, ஆனால் எனக்கு ஹெட் ஷாட்டே விழ மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஸ்கோப் போடும்போது எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, நீங்கள் வந்து ஸ்கோப் போட்டுட்டு எனிமி மேலே வந்து அந்த ரெட் டாட் விழுந்ததுக்கப்புறம் ட்ராக் பண்ணுவீங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஸோ அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறது பாடியில் லாக் ஆகும். எனிமி வந்து மூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஹெட்டுக்கு போகவே போகாது. ஸோ நீங்கள் ஸ்கோப் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கோப் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இது மாதிரி ட்ராக் பண்ணும்போது எனிமிக்கு பாடியில் சுத்தமாக படவே படாது, டைரெக்டாக ஹெட்டுக்கு போயிடும். 4x ஸ்கோப் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஏன் 4x ஸ்கோப் யூஸ் பண்ணோம் அப்படின்றது நான் தனியாக ஸ்கோப்புக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது போடும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 4x ஸ்கோப் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேருக்கும் 4x ஸ்கோப்பு ஏகேக்கெலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 4x ஸ்கோப் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 4x ஸ்கோப்பில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீனாக எனிமியை பார்த்து உங்களால் அட்டாக் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ரீசனும் கூட 4x ஸ்கோப் ஏன் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்றதுக்காக. ஸோ 4x ஸ்கோப் யூஸ் பண்ணி நீங்கள் அடித்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெட் ஷாட் விழும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ராக் பண்ணுறது வந்து ஸ்பீடாக இருக்கணும். பொறுமையாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த நோய் வந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணக்கூடாது. ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு எனிமி மேலே அந்த ரெட் டாட் விழுறதுக்குள்ளே நீங்கள் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது மட்டும் தான் உங்களால் வந்து ஹெட் ஷாட் நல்லா அடிக்க முடியும். ஸோ ஹெட் ஷாட்லேயே நீங்கள் கில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா செகண்ட் டேமேஜ் வந்து நீங்கள் வந்து பாடிக்கு போயிடும். ஸோ நீங்கள் வந்து நல்லா ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணுறதை ரிலீஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களால் எவ்வளோ ஃபோர்ஸாக ட்ராக் பண்ண முடியும் அவ்வளோ ஃபோர்ஸாக ட்ராக் பண்ணுங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரீகாயில் வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெண்டாவது விஷயம் தான் முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து எனிமியை வந்து அடிக்கும் பொழுது அந்த ரெட் டாட் ரெட் கலரில் விழுந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டை வச்சு நீங்கள் கையை எடுத்துடாதீங்க. கை எடுக்காமல் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணினே இருங்க எனிமி நாக் ஆகிற வரையும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பு. ஸோ ஸ்கோப் போட்டு அடிக்கும்போது ஸ்லோவாக அடிக்கக்கூடாது. ஸ்கோப் போட்டு அடிக்கும்போது நீங்கள் ஃபாஸ்ட் தான். ஸோ எல்லாத்துக்குமே இங்கே பேசிக்காக இருக்கிற விஷயம் ஃபாஸ்ட்டு. ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணும்போது மட்டும்தான் ஹெட் ஷாட் விழும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக ட்ராக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெட் ஷாட் விழாது, பாடி டேமேஜ் மட்டும் தான் விழும். ஸோ எந்த அளவுக்கு முடியுதோ ஃபாஸ்ட்டாக அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் எனிமி ஹெட்டில் வந்து லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கண்டினியூ பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா உடம்புல போடும். நீங்கள் வந்து அதுவே எப்படி ட்ராக் பண்ணி ஃபாஸ்ட்டாக மேலே எடுத்துன்னு போகிறீங்களோ அதே ஃபோர்ஸ்லேயே மேலே எடுத்துன்னு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனிமி வந்து நாக் ஆகிடுவான் ஹெட் ஷாட்லேயே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 3 டிப்ஸ். இது வந்து பேசிக் தான். ஸோ இந்த கன்னில் எப்படி அந்த கன்னில் எப்படி அப்படின்றதுலாம் கிடையாது. இது வந்து எல்லா கன்னுக்குமே பொருந்தும். ஸோ ஏகேனா நீங்கள் வந்து 2 புல்லெட்டு மேலே சுடக்கூடாது. ஏன்னா ஏகே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரீகாயில் ஆகும். ஸோ அதனால் வந்து கன்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து விளையாட பழகிக்கோங்க. இந்த 3 டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எல்லா கன்லையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹெட் ஷாட் அடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மாதிரியே நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கற்றுக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கற்றுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை பாய்.